Hi viewers, welcome to all. I am Rekha from Trusted Education. We will go to learn 12th Maths 2nd chapter complex number exercise 2.6 la 4th problem பார்க்கலாம். So that the following equations represents a circle and find its center and radius. இந்த நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து சர்க்கிளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வந்து தெரியும் காமனாக நம்ம வந்து என்னது ஒரு சர்க்கிளுக்கு வந்து இக்குவேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சர்க்கிளோட இக்குவேஷன் என்ன? மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஆர். இதுதான் வந்து நம்மளுடைய சர்க்கிளோட இக்குவேஷன். இந்த சர்க்கிளை வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினையும் வச்சு கம்பேர் பண்ணணும். அது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து இந்த ஃபார்மெட் வந்து என்னது இந்த சர்க்கிளில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு மீனிங்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து நமக்கு வந்து இசட்டுக்கு வந்து இசட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் இருக்குதா, அந்த கண்டிஷன் ஓகே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இசட்டுக்கு இசட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இசட் நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இசட் நாட்டாட்டு இல்லை. அப்போ என்ன எழுதிக்கலாம்? எனக்கு வந்து இந்த இசட் நாட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்காக ஃபஸ்ட்டு இசட் அப்படியே எழுதிக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சைன் இருக்கணும்? மைனஸ் சைன் இருக்கணும். கரெக்டாக? மைனஸ் சைன் இருக்கணும். அப்போ மைனஸ் தான் இங்கே இருக்கணும். மைனஸ் எடுத்துட்டோன்னா அப்போ என்ன வரும்? 2 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 3. இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? இசட் இருக்குது. தென் வந்து நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் இருக்குது. இசட் நாட்டுக்கு என்ன இருக்குது? 2 plus I. நெக்ஸ்ட் ஆருக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. இப்போ வந்து z minus z naught is equal to r. இப்போ வந்து இந்த சர்க்கிளில் வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா? ஹென்ஸ் இட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் ஏ சர்க்கிள். அப்படி ரெப்ரசன்ஸ் பண்ணியாச்சுன்னா அது வந்து என்ன அடுத்தது என்ன பண்ணணும்? சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு சர்க்கிளோட சென்டர்னா என்ன? இசட் நாட், இசட் ஆர். ஓகேவா? இப்போ வந்து சர்க்கிளோட சென்டர் என்ன? இசட் நாட். இங்கே வந்து இசட் நாட் என்ன கிடைச்சிருக்கு? 2 + ஐ. சென்டர் இஸ் ஈக்குவல் டு 2 + ஐ. பொதுவாக வந்து என்னது சென்டர் வந்து என்னது பாயிண்டில் தான் எழுதணும். அப்போ பாயிண்டில் எழுதும்போது என்ன ஆகும்? 2, ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. 2, 1 பாயிண்டில் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3. ஓகேவா? இப்போ சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் பார்ட்டு பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் 2z + 2 - 4i இஸ் ஈக்குவல் டு 2. இதில் வந்து இனிமேல் வந்து நமக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குதான்னு செக் பண்ணு. மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர். நமக்கு இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இருக்குதா? இல்லை, 2 இசட் இருக்குது. அப்போ இந்த மாடுலஸ்குள்ளாடி எல்லாத்தையும் பாருங்கள். 2, 2, 4. இப்போ 2 காமனாக இருக்குதா? ஸோ அதனால் 2 கொண்டு டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 2 கொண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் இசட் 2/2 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 2/2 1 minus 4 divided by 2 2i. தென் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணணும். அப்போ 2 divided by 2 1. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இசட் வந்துருச்சா? இசட் வந்துடுச்சு. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட். நெக்ஸ்ட் என்ன போடணும்? மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு மைனஸ் சிம்பிள் போட்டால் இங்கே என்ன வரும்? இங்கே 1 இருக்குது. 1 என்ன ஆகும்? -1 ஆகும். தென் இங்கே இது இந்த மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 2i. இப்போ இந்த மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த ஃபார்மெட் அப்படி கிடக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. தென் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து நம்மளுடைய இந்த சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுதா? இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு -1 + 2i இருக்குது. தென் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ ரெப்ரசன்ட்ஸ் பண்ணுதானே. ஸோ இது வந்து ஹென்ஸ் இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த சர்க்கிள். இனி வந்து இதுக்கு வந்து சென்டர் எழுதணும்.
சென்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன, இசட் நாட் தான் வந்து என்னது சென்டர். அப்போ பாயிண்ட்ஸில் தான் எழுதணும் எப்பவுமே. சென்டர் -1,2. தென் வந்து ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன 1. சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்ட் என்ன, மாடுலஸ் ஆஃப் 3z minus 6 plus 12i is equal to 8. மாடுலஸ் ஆஃப் 3z minus 6 plus 2i is equal to 8. இதுவும் என்னது மாடுலஸ் ஆஃப் z நாட் is equal to r. இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். இங்கே z இருக்குதா, இல்லை, இங்கே 3z இருக்குது. அப்போ இங்கே 6 இருக்குது, 12 இருக்குது. அப்போ வந்து 3 கொண்டு டிவைட் பண்ணிக்கலாமா, டிவைடட் பை 3 பண்ணால் என்ன ஆகும், 3 divided by 3 1 ஆகும். அப்போ z minus 6 divided by 3 2 plus 12 divided by 3 4i is equal to 8 divided by 3 8 divided by 3 தான். ஓகேவா? இனி இதில் வந்து z இருக்குதா, z இருக்குது. ஸோ z அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள், மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே தனியாக எழுதிக்கோங்க. என்ன வரும், 2 plus into minus minus 4i equal to 8 divided by 3. இனி கம்பேர் பண்ணுங்க. z is equal to z இருக்குது, then z not minus symbol இருக்குது. ஸோ z not is equal to 2 minus 4i. next r is equal to என்ன இருக்குது, 8 divided by 3. ஓகேவா? இது வந்து இப்போ வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த சர்க்கிளை வந்து ரெப்ரசன்ட்ஸ் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னது, சர்க்கிளோட சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சென்டர் என்ன, இசட் நாட். அப்போ இது பாயிண்டில் எழுதிக்கோங்க, 2, -4 இதுதான் சென்டர். ரேடியஸ் என்ன, ரேடியஸ் 8 divided by 3 தான் ரேடியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மொத்தம் 3 பார்ட் தான் 4th கொஸ்டினில். நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.